ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ மார்க்கெட் பாருங்கள், நல்ல ஒரு ஃபால் நேற்று. அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் ரெக்கவர் ஆன மாதிரி ஆகிட்டு எல்லாரையும் ட்ராப் பண்ணி காலில் புட்டில் வர வச்சிட்டான். ஸோ இது மார்க்கெட் எங்கே போய் முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இயர்லி பாருங்கள் 24,500 ஆல்ரெடி ஒரு நல்ல லெவலில் இருக்குல்ல. அந்த லெவல் தொட்டுட்டு திருப்பி 24,500 சான்ஸ் இருக்குது. இந்த வாரம் வெயிட் பண்ணுங்கள். 24,500 வந்தால் ஒரு 4 ஹவர் கேண்டில்னால அதுக்கு மேலே அப்ளாக போச்சுன்னா அப்சைடில் மூவ் செக் பண்ணுவோம். இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி தான், மார்க்கெட்டுன்றது டெய்லி ஏறி இறங்கும். அதில் உங்களால் ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் பிடிக்க முடியுமா? ஒரு 300 நாள் கட்சதா ட்ரையல் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் பேசிஸ் தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலுக்கும் புட்டுக்கும் ரேட்டிங் பார்ப்போம். நம்ம தெரியல அந்த என்ன ப்ரீமியமில் இருக்கோ. 24 மார்க்கெட் 700 24,700 காலுக்கும் புட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா கால் வந்து பார்த்திங்கன்னா 100 காற்று வச்சுருப்பான், 100 80 அது மாதிரி காற்று வச்சுருப்பாங்க. கால் காற்று தான் அதிகமாக இருக்கும் புட்டை விட. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், புட்டோட காற்று தான் அதிகமாக இருக்குங்க. ஸோ இதில் யாரெல்லாம் நோட் பண்ணுறீங்கன்னு நோட் பண்ணுங்கள். ஒரு 3-4 மாதமாக நான் பார்த்துட்ருப்பேன், உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதை பாருங்கள், ஒரு லெவல் என்ன இருக்கோ அந்த லெவலில் போட்டு 24,700 போட்டுருங்க. 24,500 24,500 போடுங்க. அதில் வந்து காலுக்கும் புட்டுக்கும் என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா, கால் அதிகமாக இருக்கும். சப்போஸ் 24,500 மார்க்கெட் இருக்குன்னா கால் வேல்யூ 24,650 இருக்கும். புட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், 24,700 கால் வேல்யூ 130 தான் இருக்குது. ஆனால் புட்டு வேல்யூ 120 இருக்குது. ஸோ புட்டில் எவ்வளோ வேலையை வச்சிருக்கான் பாருங்கள், கிட்டத்தட்ட மார்க்கெட்டில். ஸோ 10 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது புட்டுக்கான காலுக்கான காலமாக நீங்கள் யோசிங்க இதை வச்சியும். ஏன்னா இது மாதிரி கால் ரேட்டிங்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் புட்டில் தான் மார்க்கெட் இறங்கி இந்த 4 மாதமாக 3 மாதமாக. ஸோ நான் ஒரு எப்படி சொல்லி இதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணுறது தான். நான் எல்லா விதமும் அனலைஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து டெய்லி 4 நாள் ஏறி இருக்கா, அடுத்த நாள் இறங்குமா, 5 நாள் டவுன் ஆகிருக்கு, அடுத்த நாள் ஏறுதா, இப்போ வந்து ஒரு 500-1000 பாயிண்ட் டவுன் ஆனால் ஏறுமா, இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். 5 டேஸு 4 ஹவர்ஸு இந்த மாதிரிலாம் செக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பாருங்கள் காலுக்கும் புட்டுக்கும். இப்போ மார்க்கெட் வந்து 24,710 இருக்குது. ஸோ 120 130. ஸோ 120 ஈக்குவலாக இருக்குங்க காலுக்கும் புட்டுக்கும். நார்மலாக பார்த்தோன்னா புட்டோட வேல்யூ அதிகமான மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த டைமில் புட்டு வந்து பார்த்தோன்னா 60 70 தான் இருக்கணும். ஸோ இதையும் நோட் பண்ணுங்கள். அப்புறம் சொன்ன மாதிரி தான் கோல்டு பீஸு சில்வர் பீஸ்லாம் செம்ம டவுன் இன்றைக்கும். ஸோ இன்றைக்கும் நகை ரேட்லாம் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. விக்ஸ் ஒன்றும் மூமெண்ட் இல்லை. ஸோ இதை பார்த்துங்க. ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பலத்த அடியில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.